வேலை பார்க்கதே தியானமாக நாம் பண்ணும்போது அந்த வேலையில் ஒரு முழுமையான திருப்தி இருக்குது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பார்க்குறோம், அந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதன் இந்த பூமியில பிறந்தா கண்டிப்பாக இந்த உடல் உழைப்பு என்பதை தந்து ஆக வேண்டும். உழைக்காமல் அவனால் அவனுடைய சமூகவியல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு 2 வகையான தன்மைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த உடலை பயன்படுத்தி இந்த சமூகத்தில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு தனக்கு தேவையான பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்வது, அதாவது வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இன்னொரு பகுதி வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வது. இந்த வாழ்க்கை தரம், வாழ்வின் தரம் ஆகிய இந்த 2லையும் மனிதன் சரிசமமான பங்களிப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு கால ஓட்டத்துல பெரும்பாலான மனிதர்கள் எல்லோருமே என்ன செய்கிறோம் என்றால், நாம் வாழ்க்கை தரத்தை கூட்டிக் கொள்வதில் தான் அதிகமான நாட்டமுடையவர்களாக இருக்கிறோம். எப்படியாவது வாழ்க்கையில பொருள் ஈட்டிவிட வேண்டும், நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய காரு பங்களா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அது நியாயமானதுதான். ஆனால் இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய முயற்சியிலேயே வாழ்வின் தரத்தை நாம் இழந்துடக்கூடாது. வாழ்வின் தரமாகிய ஒரு உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, ஒரு இயற்கையான ஒரு இடங்கள்ல போய் உட்கார்ந்து நம்ம இளைப்பாறுவது, மனதை ஒரு இதமான வழியில பயன்படுத்துறது, மனதுல ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷனே இல்லாமல் நல்ல பாசிட்டிவா நல்ல இனிமையான ஒரு தன்மையில மனசை மெயின்டைன் பண்றது போன்ற வாழ்வின் பகுதிகளை நம்ம கவனிக்கிறது இல்லை. அமைதியா இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது போன்ற விஷயம் கவனிக்கிறது இல்லை. வாழ்க்கை தரத்தை ஈட்டுறதுல தான் நம்முடைய முழு கவனத்தையும் 99% இன்னைக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். வாழ்க்கை தரத்தை கூட்டுறதுக்காக முழு சக்தியும் செலவழிக்கிறோம். ஆனால் அதனால நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நாம் உற்பத்தி பண்ணி வச்ச வாழ்க்கை தரத்துல இருக்கக்கூடிய பணமும் இதுவும் திரும்ப உடலுக்கும் மனசை சரி பண்றதுக்கே போதுமானதாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை தரத்தை நாம் தயாரிக்கிறதுக்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை ஒரு இனிமையான முறையில மாற்றணும். நம்ம வேலை செய்யறத ஆனந்தமாக செய்ய பழகணும். வேலையவே நம்ம எப்படி மனசளவுல கஷ்டமா மாத்திடக்கூடாது. நமக்கு வேலை ஒரு நிறுவனத்துல பாக்குறோம், எல்லார் மனிதர்களும் உழைத்துதான் ஆக வேண்டும். உடலால் உழைக்கணும் அல்லது மனதால் உழைக்கணும். உடலால் உழைக்கக்கூடிய உழைப்பு அதுவும் இருக்குது, மனதாலும் உழைக்கக்கூடிய இன்டலெக்சுவலா உழைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். யாரா இருந்தாலும் உழைத்து தான் ஆக வேண்டும். இந்த உழைப்பு என்பது ஒரு சரியான முறையில நம்ம கொடுக்கணும். நம்ம உழைக்க வேண்டும், முழு ஈடுபாட்டோட வேலை செய்யணும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு சுமூகமான உறவை நாம் மெயின்டைன் பண்ணணும். எல்லா நேரத்திலையும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்துவார்கள் வேலை பார்க்குற இடத்துல. ஏன்னா நமக்கு பிடிச்சது மாதிரியே வேலை பார்க்கணும். நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு 4 சோத்துக்குள்ள மட்டும்தான் வேலை பார்க்கணும். ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வரீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அங்க ஒவ்வொரு குணத்தை வெளிக்கொண்டவர்களா இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க வளர்ந்த பின்னணி வேற மாதிரி இருக்கும். அவர்கள் மனதை கையாண்ட விதம் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்றது வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இடத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம எல்லாரையுமே அனுசரணையா கரெக்டா கொண்டு போகணும். வேலை பார்க்குற இடத்தை நம்ம சுமூகமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எந்த வேலையை நமக்கு ஏத்தாப்புல மாற்றக்கூடாது. வேலை என்ன இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாறி அந்த வேலையை மிகவும் திருப்திகரமாக முடித்து கொடுக்கணும். சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, முதலாளி ஒரு வேலை கொடுப்பாரு, அந்த தொழிலாளி என்ன செய்வாருன்னா அவருக்கு ஏத்தாப்புல, அவர் சௌரியத்துக்கு ஏத்தாப்புல அவர் பிடிச்சது மாதிரி வேலையை மாற்றுவார். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிறுவனத்துல ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு ஏற்றாற்போல் நம்முடைய திறனை வளர்த்து கொண்டு முதலாளிக்கு திருப்திகரமாக அந்த வேலையை பார்த்து கொடுக்கணும். இந்த மாதிரியான சில நுட்பங்கள் இருந்தால் கொஞ்சம் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக நம்ம வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி வேலை பார்ப்பதே ஒரு தியானமாக பண்ணணும். நம்ம இன்வால்மெண்ட்டோட, முழு ஈடுபாட்டோட, முழு பிரங்கையோட, அந்த நேரத்தில் முழு ஈடுபாட்டோட நீங்கள் வேலை பார்க்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அது ஒரு மெடிடேஷனாக அமைகிறது. வேலையே ஒரு தியானமாக அமைகிறது. வேலை பார்க்கதே தியானமாக நாம் பண்ணும்போது அந்த வேலையில் ஒரு முழுமையான திருப்தி இருக்குது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பார்க்குறோம், அந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது ஓகே நீங்கள் வேலை பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக போகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போகணும். அந்த வேலையை முழு ஈடுபாட்டோட, ஆர்வத்தோட, உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த வேலையிலேருந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது, எந்த மன அழுத்தமும் வராது, ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா அதுவே தியானமாக மாறிடும். அதனால தியானங்கிறது முழு ஈடுபாட்டுடன் இருத்தல். ஏதோ ஒன்றில் முழு ஈடுபாட்டுடன் இருத்தல். அது வேலையிலே கூட இருக்கலாம். வேலையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முழு ஈடுபாட்டோட, இன்வால்மெண்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தமும் வராது. உங்களுடைய வேலை ஒரு தியானமாக மாற்றப்படுவதால் உங்களுடைய மனம் எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.